ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக ஒளியாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் ஒரு குளிர்ச்சியான காலை வேளை, நல்ல மழை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காலை நேர இறை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். புதிய நாளை தந்திருக்கிறீர். குளிர்ச்சியான ஒரு நாள் ஆண்டவர், நல்ல மழையை தந்து வருகிறீர். இந்த மழையினாலே நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்துவரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை சீர்திருத்தல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் இதை பின்பற்றி கற்றுக்கொண்டு அவருடைய ஆலயங்களில் பாடவும் கிருபை தார். அன்பர் சாரும் சகசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் 637வது பாடலாகிய சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மார்ட்டின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 637வது பாடல். சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மார்ட்டின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே. சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மார்ட்டின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே. பக்குவமாய் வித்ய பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதல் மனதேற்போமே. பக்குவமாய் வித்ய பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதல் மனதேற்போமே. அதிபனாய் நிலவவே அவன் தந்தை நெருக்கின லுத்தரை தன் நினைவாலே. நிதியதிபனாய் நிலவவே அவன் தந்தை நெருக்கின லுத்தரை தன் நினைவாலே. அதிபன் அருளோ அதற்கு மறாகவே ஆண்டு கொண்டது லுத்தர் மனதாலே. அதிபன் அருளோ அதற்கு மறாகவே ஆண்டு கொண்டது லுத்தர் மனதாலே. மன தூய்மை அடைந்து மங்கள பரனை மகிழ்வித்து கிருபையை தான் பெறவே. மன தூய்மை அடைந்து மங்கள பரனை மகிழ்வித்து கிருபையை தான் பெறவே. அனைத்தையும் வெறுத்து ஆஹாவென்றலரே அங்கலாய்த்தார் லுத்தர் அயர்வாக. அனைத்தையும் வெறுத்து ஆஹாவென்றலரே அங்கலாய்த்தார் லுத்தர் அயர்வாக.
சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மார்ட்டின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே. சக்சோனி நாட்டான் சாஸ்திரி மார்ட்டின் ஜனன சரித்திரத்தை கேட்போமே. பக்குவமாய் வித்த பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதால் மனதேற்போமே. பக்குவமாய் வித்த பண்டிதம் பயின்று பட்டம் பெற்றதால் மனதேற்போமே. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பவுலடிகளார் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். பவுலுடைய கடைசி நிமிடங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கடிந்து பேசு, கடிந்து கொள், கண்டித்து பேசு, அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று ஆரம்பிக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்வு நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரை சந்தித்த பிறகு அதைவிட மகிழ்ச்சியோடு வாழ்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் உடலில் மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. காச நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். எலும்புருக்கி நோய், கண் பார்வை சரியாக தெரியாது, கூன் விழுந்திருந்தது. ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் படுக்க முடியாது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். நிறைய முறை அவர் கப்பல் சோதனையில், கஷ்டத்தில், துன்பத்தில் அவர் இருந்திருக்கின்றார். பசி, பட்டினி, கல்லெறிதல் போன்ற எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இங்கே அவர் கடைசியா சொல்றாரு, ஆண்டவருடைய நாள் வரும், ஆண்டவருடைய அந்த கடைசி நாள் வருவதற்கு உள்ளாக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாய் மரித்து ரட்சிப்பை பெற வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றார், இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு என்று சொல்லுகிறார். ஒரு பாஸ்டரா தீமோத்தேயுவுக்கு பவுல் இதை சொல்லுகிறார். கடிந்து பேசு, கண்டித்து பேசு, அறிவுரை கூறு என்று. மிகுந்த பொறுமையோடு கற்றுக் கொடுன்றார். அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக் கொடு. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம சபையாருக்கு நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. அவங்க தெரிந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் தெரிவதில்லை. ஏன்னா அவங்க அனுபவம் குறைவில்லை. நம்ம ஆயர்கள் தான் சபை மக்களுக்கு அதை பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் சுய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய போதகர்கள் அவங்களுடைய திருச்சபைக்கு ஏற்ப சொல்றாங்க. மக்கள் என்ன விரும்புகிறாங்க? ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை என்ற வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் கண்டிப்புடையவர், தண்டிக்கிறார். மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் தான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்றார் பவுல், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை
அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அதை பற்றி எந்த போதகர்களும் இன்றைக்கு பேசுவதே இல்லை. நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா, கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறாரு, மகிழ்ச்சியோடு இரு, அவ்வளோதான். ஆனால் அப்படி இல்லை. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, தீமோத்தேயுவுக்கு சில சபையின் மக்கள் என்ன பண்ணுறாங்களா, தங்களுக்கு ஏற்ப போதகர்களை தெரிந்து கொண்டு அவங்க செவித்தினவு உள்ளவர்களாக போய் அவங்கள வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த வார்த்தை. செவிசாய்க்க மறுத்து, அதான் சொல்றார், உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். பாருங்க, உண்மையான கடவுளுடைய வசனத்திற்கு செவிசாய்க்காம அவங்க புனை கதைகளை நாடி தேடுவார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இது திரும்பி திரும்பி சொல்லே இருக்கிறார். நேற்று கூட பார்த்தோம்ல, அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளரின் பணியை ஆற்று, உன் திரு தொண்டை முழுமையாய் செய். நீ துன்பத்தை ஏற்றுக்கொள், கஷ்டப்படு, இல்லையா, நற்செய்தி தொண்டின் முழுமையான பணிகளை செய் அப்படின்றார். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாய் படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டேன். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பவுலடிகளாருடைய மரணத்தை குறித்து அவர் பேசுறாரு. என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ நான் மரிக்க போகிறேன், ஆனாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ வாழு, அவருக்காக போராடு, பிரச்சனைகள் கஷ்டங்களை எதிர்த்து போராடு, எல்லாம் வரும், ஆனால் ஆண்டவருக்காக நீ போராடி ஆண்டவருடைய பிள்ளையாய் இரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக இந்த பகுதியில் சொல்றாரு. நான் போராடி வெற்றி பெறுவேன் என்று சொல்றாரு. அது போல உனக்கும் இருக்குது அப்படின்றார். உண்மையான தேவ பிள்ளைகளே, இது நம்ம எல்லாருக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு வாழும் வரை ஆண்டவருக்காக வாழணும், மரிக்கும் போது ஆண்டவருக்காக மரிக்க வேண்டும். அப்போது அவர் நமக்கு வெற்றி வாகையை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதான் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை பவுல் சந்தித்தார். கடைசியாக அவர் நீரோ மன்னனுடைய அந்த ஆட்சி காலத்தில் தலை வெட்டப்பட்டவராக இறந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். பவுலினுடைய கடைசி நிலைமை, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேசுக்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டும் இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திகிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாய் தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது அவரும் எவரும் என் பக்கம் இல்லை, எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாக்குக என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பவுலடிகளார் மிக மிக கடுமையான கஷ்டத்தை அவர் மேற்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. பாருங்க, கானானான அலெக்சாந்தர் ஒரு அதிகாரி, அவர் எதிர்க்கிறாருன்னு சொல்றார். அவர் கூட யாரும் இல்லைன்றார். ஆனாலும் சொல்றாரு, கடவுள் என்னோடு இருந்து எனக்கு வலுவூட்டினார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அழகான வார்த்தை இல்லையா? இந்த காலை நேரத்தில் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற எதிரிகள் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து கடவுள் நம்மளை மீட்டு ரட்சிக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்காய் வாழுங்க, ஆண்டவருக்காய் ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டவருடைய வசனத்தை தூக்கி பிடிங்க. மார்ட்டின் லூத்தர் பிடித்ததை போல இன்னைக்கு நான் பிடிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இறுதி வாழ்த்து சொல்லி முடிக்கிறார். பிரிஸ்கா, ஆக்கில்லா, ஒனேசிபோர் ஆகியோர் வீட்டாருக்கு வாழ்த்து கூறு. எரெஸ்து கொரிந்துவில் இருந்து விட்டார். துரோப்பியார் நோயுற்றதால் அவரை மிலேத்துவில் விட்டு வந்தேன். அக்குளிர்காலத்திற்கு முன் வர முழு முயற்சி செய். ஆபுல், புதன்சு, லீனு, கிளாதியா மற்ற எல்லா சௌரலிக்கும் உனக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர்னோடு இருப்பாராக, இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி அழகாய் நிறைவு செய்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதே ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கின்றோம்.
finishing the race, the urgency of the Paul's movement, final exhortations to Timothy emphasize the importance of finishing the race well. Preaching the word of God, proclaiming the word of God, preaching the gospel is very important, whether convenient or not, be prepared to the face of opposition. Faithful teaching, teach sound doctrine and rebuke error, using scripture to guide and correct. கடவுளுடைய வார்த்தையை வச்சு நீதி நியாயத்தை அவர்கள் கற்பித்து உணர்த்து அப்படின்னு சொல்றத முக்கியமாக பார்க்குறோம். Endure hardship, the reality of suffering, Paul's own suffering and impending death serve as a backdrop for his exhortation to Timothy. Finish the race, keep the faith, finish the course, and look forward to the crown of righteousness. Personal matters, come to me. Paul's request for Timothy to come to him highlights the importance of relationships and support in ministry. Watch your company. Be cautious of those who can hinder your ministry, like Alexander the coppersmith. The Lord's faithfulness, the Lord's presence despite abandonment and hardship. Paul affirms the Lord's faithfulness and deliverance. The Lord's protection will preserve until the end and ultimately bring him to his heavenly kingdom. Conclusion and benediction, greetings and farewells. Paul's final greetings and farewell emphasize the importance of relationships and unity in the faith. Benediction. May the Lord be with your spirit and may you finish the race well. Take away keys, preach the word, proclaim the gospel, teach sound doctrine and rebuke error. Endure hardship, finish the race, keep the faith and look forward to the crown of righteousness. The Lord's faithfulness, trust in the Lord's presence and protection and deliverance. சில ரெஃபரன்சஸை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 9:24-27 அந்த ஓடுகிற ஓட்டத்தை பற்றி சொல்கிறார். 2 கொரிந்தியர் 1:8-11 ஆண்டவருக்காய் பாடுகளை அனுபவித்ததை சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:24 அதே அந்த பாடுகளை சொல்கிறார். பிலிப்பியர் 1:20-30 பாடுகளை சொல்கிறார். அதே நேரத்தில் எபிரேயர் 12, யாக்கோபு 1 பேதுரு 1 இதிலெல்லாம் அவருடைய பாடுகளை அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் எவ்வளோ உண்மையாக இருந்தாருன்றதையும் சொல்கிறார். லூக்கா, மத்தேயுவில், கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் 4 பார்க்குறோம். லார்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், கடவுள் எவ்வளோ அவருக்கு உண்மையாக இருந்தார். சங்கீதம் 23 சொல்கிறாரு. ஏசாயா 41, 1 கொரிந்தியர் 10:13. ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத யோசுவா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 12 பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 18 பார்க்குறோம். அதே போல் பாடுகளும் துன்பதில் விடுதலை சங்கீதம் 22, சங்கீதம் 31, ஏசாயா 43 பார்க்குறோம். இந்த ரேஸை முடிச்சிரு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப அப்போஸ்தலர் 13 பார்க்குறோம். பிலிப்பியர் 3, எபிரேயர் 12. த லார்ட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் மத்தேயு 28:20, யோவான் 14:15-31, 1 கொரிந்தியர் 1:8-9, யூதா 1:24-25. கடவுள் பாதுகாப்பாக இருப்பார் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் நாமும் கூட பவுலை போல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுவோம். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை எடுத்து உரைத்து இடித்து பேசி கண்டித்து உணர்த்துவோம். கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே சாய்ப்போம், கட்டுக்கதைகளுக்கு அல்ல என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே கடவுளுடைய வார்த்தையை நாம் தூக்கி உயர்த்தி பிடித்து வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய இறுதி வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாங்களும் அந்த விசுவாசத்தில் வாழ கிருபை தார். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதி. விசேஷமாக இந்த நாளிலும் என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய தலைவர்களுக்காக தேர்தல் நடைபெறுகிறது. ஆண்டவர், இந்த தேர்தலில் உமக்கு பிரியமான மக்கள், ஆண்டவரே, நான் விரும்புகிற நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கும். தேர்தல் சுமூகமாக எந்த பிரச்சனை இல்லாமல் ஆண்டு நடக்கட்டும். இந்த மழைனாலே தேர்தலுக்கு வாக்களிக்க வருகிறவர்கள் ஆண்டவரே தாமதமாக வராமல் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தல். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியும் ஏஞ்சாக்காவை அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளையும் ஆசீர்வதிங்க. நண்புகுரி சாகுசாரி டீச்சரையும் அடியனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
இடையன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல்சான திருச்சபையில் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வியாதிகள் பலவீனங்கள் உண்டு, அவளை காத்துள்ள வேண்டுமா ஜபிக்கும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் இப்படி முதலமைச்சர் ஆண்டவர் கவர்னருக்காக இந்த மழை காலங்களில் மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை போர்க்கால அடிப்படையில் செய்து தருக்கிறது. அந்த மழையினாலே ஏழை எளிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வீடு ஆண்டவர் பாதிக்கப்படாதன்னு காத்தரும். உலக நாடுகளுக்கு ஜபிக்கிறோம். மீண்டும் இஸ்ரேல் அமாஸ் போர் வராதபடி காத்தரலும். உக்ரைன் ரஷ்யா போரில் எங்களை காத்தரல வேண்டுமா ஜபிக்கும். ஆண்டவர் நாங்கள் இது உறுப்பினராக இருக்கிற என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதை ஆண்டவர் சபை பாகுபடலாம் பார்க்கிற கத்தோலிக்கர்கள், ஆண்டவர் சிஎஸ்ஐ மற்றும் ஆண்டவரே இசிஐ, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், ஆண்டவர் பெண்டிகாஸ்ட் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும், ஒரு ராஜ்யத்தை கட்ட முடியும், வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட முடியும் என்பதை உணர்ந்து வாழ கிருபை தார். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். மழையிலிருந்து எங்களை காத்திரலும். ஆண்டவர் நாளில் பிறந்த நாளை திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் இறை ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தந்து வழிநடத்தும். இதை இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே இறை அமைதி, சமாதான, சந்தோஷம், விடுதலை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.